ரிசர்வ் தொகுதியும் 1 பொது தொகுதியும் தான் தளபதி சொல்லியிருக்காரு. நீங்க பேசுறது முப்பது பார்த்தாவே பொய் சொல்றீங்க. ஐயா ஏங்க நீங்க இங்க பாருங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வெளியே வந்து என்ன சொல்றாரு? என்ன சம்பந்தமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாரு? செய்தியாளர் கேட்கிறாங்க, சரிங்க நீங்க 2 தொகுதி இது பொது தொகுதி 1 நீங்க கேட்டிருந்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இது திமுக தலைமை கிட்ட கேட்கணும் நீங்க. அவர் கட்சியால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலையா? எங்களால அவருக்கு பலன் கிடைக்கலையா? எங்களால அவருக்கு பலன் கிடைக்கலையா? என்னையா கேக்குற? என்னமோ ரொம்ப வேகமா பேசிட்டு இருக்க. சிறிய கட்சி மூலமா ஒரு பெரிய கட்சியா பலன் அடையுதுன்னா அதெல்லாம் குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இங்க பாரு, எங்களால அவங்க பலன் அடைஞ்சான்னு சொல்லக்கூடாதா? எப்படி சொல்றீங்க? 2 சீட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு ஈக்குவலான சட்டமன்ற தொகுதி 6 சீட்டு தான் கொடுக்குறீங்க. இன்றைக்கு நம்மள ஒரு பெரிய ஒரு முதல முழுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த முதலையில இருந்து தப்பிக்க பாக்குறதா, மறுபடியும் முதல வாயில போய் சிக்கிக்கிறதா? நம்மள முதல்ல முழுங்க பாக்குது. இன்னைக்கு திமுக எப்படி சனாதனம் என்ற கோட்பாட்டு கொள்கைகளை பாஜக முன்னெடுக்குதோ அதை திமுக வழிமொழிந்து அந்த அடிப்படையில் தானே விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. 2 சீட்டு ரிசர்வ் தொகுதி, 1 தொகுதி பொது தொகுதி கொடுங்க. காங்கிரஸுக்கு பழையபடியே 10 சீட் நம்ம கொடுக்க முடியாதியா? ஏன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கட்சியிலும் வளர்க்குறான், காங்கிரஸ்காரையும் வளர்க்குறான். கதர் சட்டை கசங்காம வருவான் போவான், அவ்வளவுதான். மூஞ்சிய மாத்திரம் காட்டுவாங்க. எவனும் மக்களை போய் பார்த்து ஓட்டு ஏயா திமுக காரன் காலில் விழுந்து ஓட்டு கேட்பாயா? இவன் அப்படியே கதர் சட்டை கசங்காம அவங்க சமுதாயத்துக்கு தனியா 10.5 இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு ஃபைட் பண்ணாரு. அவங்க பர்டிகுலர் அவங்க சமுதாயத்தை தானே கேட்டாரு. அன்புமணியும் தானே சேர்ந்து கேட்டாரு. அப்புறம் என்ன, அன்புமணி பொதுவத்தை பாக்குறாரு. ஏங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சா ஒண்ணு பேசுவீங்க, பிடிக்கலைன்னா ஒன்னு கொட்டி கவிழ்த்துவீங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு தடா ரஹீம் அவங்கள்ட்ட, என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? நீ கூட்டணியும் உறுதி ஆயிடுச்சு, விசிகாவுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க, மதிமுகவுக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க இவங்களாம் அதிருப்தியில இருக்காங்க, இவங்களாம் அதிமுக பக்கம் போனாங்கன்னா அப்படியே களம் மாறிடும் அப்படின்னீங்க. ஆனா தன்னுடைய ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு திரு ஸ்டாலின். இல்ல நான் விடுதலை சிறுத்தை மாறுன்றதை எதிர்பார்க்கல. ஆனா என்னுடைய பார்வை காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி விலகிச்சுன்னு சொன்னா திமுக கூட்டணி எதை சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இப்ப இந்தியா கூட்டணி பாசிசம் ஒழிக, மதச்சார்பு இது பாஜக ஒழிக, RSS ஒழிக, இப்படி சீன் போட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூட்டிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிச்சுன்னா யாரை சொல்லி இவங்க வாக்கு சேர்க்க முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தோல்வியை எதிர்கொள்வாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பா இருந்தது. நான் அதை தான் பேசிட்டு வந்தேன். விடுதலை சிறுத்தை இப்படி மாறுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அவங்க மாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே 4 MLA கூட்டணியில் ஜெயிச்சிருக்காங்க. 1 2வது அங்கங்கே கவுன்சிலர் எல்லாம் நின்று இருக்காங்க. அவங்க கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த விஷயத்தெல்லாம் விடுதலை சிறுத்தை உள்வாங்கி சரி கொடுக்குறது வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறாங்க. ஆனா என்னன்னு சொன்னா நம்ம விடுதலை சிறுத்தையை நம்ம குற்றம் சாட்டுவதை விட நாம இப்ப திமுக தான் குற்றம் சாட்டுவோம். சமூக நீதி அரசு, சமூக நீதி கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் பேசிட்டு இன்னும் கூட விடுதலை சிறுத்தையை ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சி மாதிரியே நீங்க பாக்குறீங்களே, அது எந்த சொல்றீங்க? தாழ்த்தப்பட்ட கட்சி மாதிரி பாக்குறாங்க. இப்ப 2 தொகுதியும் ரிசல்ட் தொகுதின்னு ஒதுக்கிட்டீங்க, தனி தொகுதி பத்தி சொல்றீங்க. பொது தொகுதியை ஒதுக்கிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்ப அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட அமைப்பை தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைவரும் ஒரு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கு திமுகவுல. இதுக்கு இடமே இல்ல. 20 ஜெயிங்க, 20 நில்லுங்க. நீங்க 20 கூட்டணி பகிர்ந்து கொடுங்க. 20 திமுக நிக்கட்டும், 20 கூட்டணிக்கு பகிர்ந்து கொடுங்க. அதுதானே மரபு. பாதி கூட்டணிக்கு, பாதி இவங்க நிக்கிறதா தானே மரபு. அதை விட்டுட்டு நீங்க நாங்க இவ்வளவு நிப்போம் அவ்வளவு நிப்போம், என்ன நின்று என்ன ஜெயிச்சு என்ன பிடுங்க போறீங்க நீங்க? ஏன்னா கடந்த 38 எம்பிக்கள் இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க? கடந்த 5 வருஷமா இந்த 38 எம்பிக்கள் என்ன பண்ணாங்க?
மத்திய அரசு கொண்டு வந்த எந்த சட்டமாச்சும் இந்த 38 எம்பிகளும் சட்டம் போட்டு போராடி பிரச்சனை பண்ணி அதை நிறுத்தினாங்களா, மடை மாத்தினாங்களா? அல்லது தமிழ்நாட்டுக்கு இருந்த பிற சில சலுகைகளுக்காக வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. அந்த 38 எம்பி என்ன பண்ணாங்க? ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இல்ல. ஆட்சி அதிகாரம் கையில இல்ல. இது அதிமுகவோட இந்த நிலைமையில இருந்தா என்னன்னு நம்ம யோசிக்கணும்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இல்லதான். அப்ப நீங்க இப்ப மட்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்கன்னு என்ன நம்பிக்கை? இந்த முறையும் வந்து தேர்தலே நிக்க வேண்டாமா சார்? நான் என்ன சொல்றேன், போன முறை நீங்க என்ன சொல்லி வச்சீங்க? மோடியும் பாஜக பாசிசத்தை ஒட்டுமொத்தமா நாங்க அழிக்கணும், சில பல கடும் சட்டங்கள் கொண்டு வந்தா நாங்க வந்து கடுமையா எதிர்ப்போம். தமிழ்நாட்டுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, அப்படி வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க. ஒட்டுமொத்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அணி திரண்டு ஓட்டு போட்டு 38 தொகுதி உங்களை ஜெயிக்க வச்சாங்க. 38 எம்பிகளா போய் என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலையே. காமாட்சி இப்போ தராரை மையா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து ஒரு சாதி கட்சியா தான் பாக்குறீங்க, அதுக்குள்ள சுருக்குறீங்க, அதனாலதான் நீங்க 2 ரிசர்வ் தொகுதி கொடுத்துருக்கீங்க, பொது தொகுதி கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டை உங்க மீது வச்சிருக்காரு. அவர் ஏதாவது போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போவாருங்க. போற போக்குல சொல்ல சார், அப்புறம் தெளிவா அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சென்ற முறை வந்து நாங்க 2 தொகுதி கொடுத்தோம். ஆனா ஒரு தொகுதி வந்து விழுப்புரம் வந்து இரட்டையில இது உதயசூரியன் சின்னத்துலதான் நிற்க சொன்னோம். ஒண்ணுதான் பானை சின்னம். அதனால திருமாவளவன் ஒரு மேடையில பதிவு செஞ்சாரு, என்னை தளபதி அவர்கள் உதயசூரியன் தான் நிக்க சொன்னாரு, நான் தோற்றாலும் பரவாயில்லை, நான் என் சுயமரியாதைக்காக நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு நின்றாரு. அதனால எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு? 3000 வாக்கு வித்தியாசம். அவ்வளவுதான். அவர் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, என்னுடைய கட்சி அங்கீகாரம் தான் முக்கியம்ன்றாரு. கட்சியினுடைய அங்கீகாரம் முக்கியம்னா 2 சீட்டு எம்பி சீட்டு ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு இந்த முறை நாங்க கொடுத்துருக்கோம். இந்த முறை வந்து 2மே வந்து அவருடைய சின்னம் பானை சின்னத்துல நிப்பாங்க. 2லயும் அவங்க ஜெயிப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பானை சின்னம் வரும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க பானை சின்னத்துல இப்ப 6, 7, 8, 10 அவங்க தொகுதிகள்ல போட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பொது தொகுதியை ஒதுக்கலங்கிற ஒரு கேள்வி. பொது தொகுதியை ஒதுக்கணும்னா பொது தொகுதியில வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வன்னியரசு அவர்கள் சொன்னாரு, கலைஞர் அவர்கள் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. அவரு சொன்னாருங்கிறது அது அவரு சொல்லல. இப்ப நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு தீர்வு நாங்க கொடுத்திருந்தோம்னா பாருங்க, வன்னியரசே போய் சொல்றாருன்னு சொல்லலாம். இல்ல நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி சார், நாங்க கொடுக்கத்தான் நின்னோம். புரிஞ்சுக்கோங்க. அவரு தான் எங்களுக்கு இந்த தொகுதி வேணா, எங்களுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். பொது தொகுதி கொடுத்தீங்கன்னா யாரை நாங்க நிக்கிறது? அதாவது ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியும் 1 பொது தொகுதியும் தான் தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க பேசுறது முக்குறது பார்த்தாவே போய் சொல்றீங்க. ஐயா ஏங்கத்தா நீங்க இங்க பாருங்க, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வெளியே வந்து என்ன சொல்றாரு? என்ன சம்பந்தமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாரு? செய்தியாளர் கேக்குறாங்க, சரிங்க நீங்க 2 தொகுதி பொது தொகுதி 1 நீங்க கேட்டிருந்தீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது திமுக தலைமை கிட்ட கேட்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு பெரிய கட்சியா இருக்கு. தமிழகம் முழுவதும் அவங்களுடைய கட்டமைப்பு இங்க பாரு, ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியும் ஒரு தொகுதி பொது தொகுதி தரேன்னு சொல்லிதான் சிஎம் பேசினதாக நான் கேள்வி. சரியா? ஆனா திரும்ப தான் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பொது தொகுதியை வாங்கினா எங்க ஆட்களை வந்து யாரை நிப்பாட்டுறதுங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வரும். அதனால 2மே நாங்க ரிசர்வ் தொகுதியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவரா கேட்டுவாங்க. அதெல்லாம் எங்க இருந்து வந்த செய்தினா இதெல்லாம் நாம அதிகாரப்பூர்வ செய்தியா சொல்லணும்ல. அதிகாரப்பூர்வமான செய்தி தான். திரும்ப அவர்கள் தொடர்ச்சியா உறுதியா இருந்தாரு, 2 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி. அதுல வந்து 2 தொகுதி ரிசர்வ் தொகுதியும் ஒரு தொகுதி வந்து பொது தொகுதியும் கேட்டிருந்தாரு. அது கொடுக்க வேண்டியதானே? என்ன பாக்கெட்ல இருக்க பணமா எடுத்து இருந்தாங்கன்னு செலவு பாருங்க. இதெல்லாம் ஒரு விஷயம். நல்லா சார் இங்க பாருங்க, நீங்க வந்து போற போக்குல எதை வேணாலும் பரப்பிட்டு போயிடலாம். 2021 தேர்தல்ல உங்களோட வெற்றி உறுதுணையா இருந்தாரா இல்லையா? திரும்ப ஒரு முக்கிய காரணமா இருந்தாரா இல்லையா? திரும்ப பாரு, கூட்டணியில இருக்காரு, கூட்டணி தர்மம். அவர் கட்சியால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலையா? எங்களால அவருக்கு பலன் கிடைக்கலையா? எங்களால அவருக்கு பலன் கிடைக்கலையா? என்னையா கேக்குற? என்னமோ ரொம்ப வேகமா பேசிட்டு இருக்க. சிறிய கட்சி மூலமா ஒரு பெரிய கட்சியா பலன் அடையுதுன்னா அதெல்லாம் குறிப்பிடத்தக்கதா இருக்கு. பாரு, ஏன் எங்களால அவங்க பலன் அடைஞ்சான்னு சொல்லக்கூடாதா? சொல்றீங்க 2 சீட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு ஈக்குவலா சட்டமன்ற தொகுதி 6 சீட்டு தான் கொடுக்குறீங்க. இங்க பாரு,
இந்த இதெல்லாம் கொடுக்கலாம் வைக்கலாம் எடுக்கலாங்கிறதெல்லாம் தலைமை முடிவு பண்ணுவீங்க. நான் யாரியா, நான் சாதாரண தொண்டையா? சொல்லுது நீங்க எல்லாம் கேட்கலாமா பொது தொகுதின்னு கேக்குது. அதெல்லாம் கேட்கல, எங்க தலைவர் அப்படி எல்லாம் கேட்கல. அது அப்ப நடந்து முடிஞ்சு 10-20 வருஷம் ஆகி 10 வருஷம். அப்ப அவங்க வந்து இதுல இருக்க போது வந்த பிரச்சனை அது. சரியா? 15 வருஷம் ஆகி போச்சு. 15 வருஷம் இல்லையா, மக்கள் நல கூட்டணி அப்போ 2016 வாக்குல தான் சொன்னாரு. சரி, 8 வருஷம் ஆகி போச்சு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாத பேச்சு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத பார்க்கணும். இன்றைக்கு வந்து நம்மள ஒரு பெரிய ஒரு முதல்ல முழுக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த முதலையில இருந்து தப்பிக்க பாக்குறதா, மறுபடியும் முதல்ல வாயில போய் சிக்கிக்கிறதா? நம்மள வந்து முதல்ல முழுங்க பாக்குது. மீண்டும் அதேதான், எப்படி 19 சொன்னாங்களோ, பிஜேபி உள்ள வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, பிஜேபி உள்ள வந்துடும் எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, முதல்ல முழுங்க பாக்குது. அதனாலதான் திரும்ப அவர்கள் 2 சீட் ஏற்கனவே 14 வந்தது 19 வாங்கினது, திருப்பி 24 அதே 2 சீட்டை ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி காமாட்சி சொல்றாரு. இதுதான் வந்து கௌதம் சன்னா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காப்புல. அதாவது விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று தோத்தா கௌதம் சன்னான்ட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன போட்டிருக்காருன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் தான் வந்து தியாகம் பண்ணணுமா, ஒவ்வொரு முறையும் நாங்க மட்டும்தான் தியாகம் பண்ணணுமா, அப்போ நாங்க தியாகமே பண்ணிக்கிட்டு இருந்தா மற்றவங்க யாரும் தியாகம் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நக்கல் நையாண்டி, அதே நேரத்தில் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ பயங்கரமான ஒரு வழியோடு தான் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், சாதிகள் ரீதியா சாதிகளை உருவாக்கியது சனாதனம், சாதிகளை உருவாக்கியது சனாதனம். இதை திமுக பிரச்சாரம் பண்ணிட்டு வரும், பண்ணுதா இல்லையா? ஒரு சமீபத்தை கூட உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, ஆச்சா இல்லையா? அந்த சனாதன கோட்பாட்டு கொள்கையில வேற வர்ணத்தை பூசி நீங்களே அதை கடைபிடிக்கிறீங்களே, இது நியாயமா? என்னுடைய இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, திமுக கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னு சொன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர் ஒரு 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 தலித் சமூக தலைவர் இல்லையா? மாத்தி பேசுங்க. திமுக அவங்க கூட்டணி கட்சியை அங்கீகரிக்கல போது நான் எப்படி அங்கீகரிப்பேன்? திமுக கூட்டணி கட்சியை அங்கீகரிச்சு ஒரு பொது தொகுதியை கொடுத்திருந்தா நம்ம அதை பேசியிருக்க வேண்டியதே இல்லை. நம்ம திருமாவளவன் வந்து, ஆனா என்னுடைய இது பர்சனல் பார்க்க போனா அவர் வந்து நிச்சயமா ஒரு தலித்துக்கு உண்டான தலைவர் இல்லை என்பது அது ஒரு கருத்து, அது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. பட் இன்னைக்கு திமுக வந்து எப்படி சனாதனம் என்ற கோட்பாட்டு கொள்கைகளை பாஜக முன்னெடுக்குதோ அதை திமுக வழிமொழிந்து அந்த அடிப்படையில் தானே விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. 2 சீட்டு ரிசர்வ் தொகுதி, ஒரு தொகுதி பொது தொகுதி கொடுங்க. நீங்க வந்து அந்த கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சின்னா விடுதலை சிறுத்தை கட்சி தானே. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை ஒரு பொது கட்சியை ஆக்குவதற்கு திராவிட மாடல் அரசு, திமுக சமூக நீதி பேசும் அரசுக்கு ஒரு கூட்டணியின் தலைமை வகிக்கக்கூடிய அந்த கட்சிக்கு மனசு இல்லைன்னு சொன்னா, அப்ப வேற யார் சமூக நீதி இது பொது கட்சியா விடுதலை சிறுத்தை பார்ப்பான்? சொல்லுங்க. காமாட்சி என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி அவர்கள் சொன்னாரு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு பேசி சர்ச்சையெல்லாம் உண்டாச்சு. ஆனா நம்ம பிசிகாவோட சீட் ஒதுக்கிட்டே நம்ம வந்து சனாதனத்தை கடைபிடிச்சிட்டோம், வெளியே ஒழிப்போங்கிறோம், நம்ம கட்சிக்குள்ளார சனாதனத்தை வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தமிழகத்துல எத்தனை ரிசர்வ் தொகுதி இருக்கு நாடாளுமன்றத்துல? சொல்லுங்க. நாடாளுமன்ற தொகுதியில 7 இருக்கு. 7 இருக்கு. அது இந்தியா முழுவதும் நமக்கு வேண்டியது இல்லை சார். தமிழ்நாட்டுல 7 தொகுதி இருக்கு. 7 தொகுதியில திரும்ப 2 தொகுதியில நிக்கிறாரு. மீதம் 5 தொகுதியில நாங்க காங்கிரஸ் ஒரு 2 தொகுதியில நிப்பாங்க. மீதம் 3 தொகுதியில நாங்க தான் நிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க. அப்ப எங்க தொகுதியில என்ன சொல்ல வரீங்க? அந்த 7 தொகுதி வந்து நாங்க வந்து ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறது அது திமுக சாதனைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு ஒதுக்குனதுனால அவங்க வந்து நாங்க சனாதனமா பாக்குறோம் நீங்க பேசுறீங்களே. இப்ப நான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீது 5 தொகுதி இருக்குது இல்ல, 5 தொகுதியில அப்ப நாங்க சனாதனம் எங்க கட்சி சனாதன கட்சி புரிஞ்சுக்கல. அவங்க 7 தொகுதி இருக்கு, பொது தொகுதி, இது ரிசர்வ் தொகுதி, அதுல 2 தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 5 தொகுதி இருக்கு இல்லையா, நாங்களும் காங்கிரஸ் நிக்கதான போறோம். அப்போ நாங்க எங்க சாதியை பாக்குறோம் அப்படின்னா
போறாங்க. அங்க வந்து ரிசர்வ் தொகுதியில போய் அண்ணன் போய் நிக்க முடியுமா, நான் போய் நிக்க முடியுமா? அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிக்க முடியும், பட்டியலின மக்கள் தான் அவங்க நிக்க முடியும். புரியுதுங்களா? நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தனி கட்சி, உங்க கூட்டணியில இருக்கு, தொடர்ந்து உங்க கூட பயணிக்குது. அப்படின்னும் போது 2 தொகுதி ரிசர்வ் தொகுதியும் 1 தொகுதியை பொது தொகுதியா கொடுத்திருந்தா விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொதுவான கட்சி மாரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க வந்து இன்னும் மேற்கொண்டு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இல்லையா? தலைவர்னு சொல்லும் போது ரொம்ப ஆத்திரப்பட்டீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் பொது தலைவர்னு சொன்னீங்க. அவர் பொது தலைவர்னா ஒரு பொது தொகுதி ஒதுக்கிறது என்ன செய்யணும்? அவர் நிக்க முடியாது இல்ல, அவர் நிக்கிறது வந்து அவர் கேட்டார்ல, அவர் கட்சியினர் அவர் நிக்க முடியாது. ஏன் நிக்க முடியாது? அவரும் நிக்கலாம், எல்லாரும் நிக்கலாம். பொது தொகுதி பொது தொகுதி யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா அவருக்கு வந்து ரிசர்வ் தொகுதியில் நின்றாதான் அவருக்கு சேஃபஸ்ட். அதான் இங்க பாரு, நீங்க தான் அவரை ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்க. திரும்ப எல்லாருக்குமான தலைவர், எல்லாருக்குமான தலைவர் நான் தாயா பலசாட்டுறேன். அவர் கேக்குறது எங்களுக்கு 2 ரிசர்வ் தொகுதி கொடுங்க. ஜெயலலிதா திருச்சியில பொது தொகுதி நிப்பாட்டி எப்படி ஆக்கணும்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவர் என்ன கேட்டாரு 2 ரிசர்வ் தொகுதி, ஒரு தனி தொகுதி கேட்டாங்க. 2 ரிசர்வ் தொகுதியை நாங்க கொடுத்துட்டோம், தனி தொகுதி கொடுக்கல. அவ்வளவுதான். நாங்க கொடுத்தது 2 சீட்டு தான். 3 சீட்டு நாங்க அந்த மக்களை பட்டியலின மக்கள் வரிசையில தான் திமுக பாக்குது. இங்க பாரு, சமூக நீதினு வாய்க்கு பேசுறது. நம்ம இப்ப 3 தொகுதி அவங்களுக்கு ரிசர்வ் தொகுதின்னு கொடுத்துருந்தோம்னா நீங்க பேசுறதுல அர்த்தம் இருக்கு. அவங்க கேட்ட 3 தொகுதிக்கு நாங்க 2 தொகுதி ரிசர்வ் தொகுதியை கொடுத்துட்டோம், 1 தொகுதி நாங்க இப்ப எங்களால கொடுக்கறதுக்கு இயலல. பின்னாடி பாத்து கண்ணே, அது எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கூட்டணி வளர விடாது, ஒரு சாதிக்குள்ள அடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க இது கூட்டணி தர்மம், அதை பற்றி நாங்கள் வெளியில் விமர்சனம் பண்ணுவதற்கு நாங்கள் விரும்புவதில்லை. தயவு செய்து வேற ஒரு டாபிக் போகலாம். திரு தடாரியம் அவர்கள், இப்போ திரும்ப வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டு இருக்காரு. மோடி வரக்கூடாது, எங்களுக்கு அதுல சமரசம் செய்யக்கூடாது. இங்க வந்து ஃபுல் ஃபிளட்ஜா எதிர்க்கிறது வந்து திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணியில தான் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தானே ஒரு திரும்ப வந்து அவருடைய லட்சியம் உயர்ந்ததாக இருக்கட்டும், வேணாம் சொல்ல. ஆனா என்னுடைய இது என்ன சொன்னா, இந்த திமுகவை பொறுத்தவரை ராமதாஸ் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதியே இல்லையா? இல்ல, நானும் சொல்றேன், திமுக வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருது. அந்த விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில், குறிப்பா கூட்டணி கட்சி வேட்பாளர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்காம சுயேட்சையா வேற சின்னத்தில் நின்னாங்கன்னா பெரும்பாலும் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப குதிரை கும்பாயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இவங்க சீட்டை கொடுத்துருவாங்க, அவங்க வேட்பாளர் நிறுத்தி வேட்பாளரும் அறிவிச்சிருவாங்க. அந்த சுயேட்சை சின்னத்துல நிற்கும் பொழுது இவங்க என்ன பண்ணும், அது அவங்களுடைய சின்னத்துல இப்போ மதிமுக நிக்குது, அவங்களுடைய பம்பரம் சின்னத்தில் நிக்குது, இப்ப காங்கிரஸ் நிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிக்குது, இப்படி எல்லா கட்சிகளும் நிற்கும், அவங்க சின்னத்தில் நிற்பாங்க. நீங்க ஒன்றும் பாருங்க, பெரும்பாலும் திமுக கூட்டணி மட்டும் அமோகமா வெற்றி பெறும். ஆனா திமுக மட்டும் அமோகமா வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலும் தோப்பாங்க. அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க பார்க்கலாம், அதுக்கு உதாரணம். அப்ப என்னன்னு சொன்னா, அந்த திமுகவினுடைய நகர ஒன்றிய அந்த நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு 100 விழுக்காடு முயற்சியே பண்ண மாட்டான். காசை கொடுத்தா வாங்கி பாதியில போயிட்டு உட்காந்துக்குவான், எதிர்கட்சி கிட்ட பேரம் பேசிடுவான். எல்லாமே இந்த திமுக காரனுடைய சதிகள் இது. புரியுதுங்களா? இதே ஜெயலலிதா கிட்ட, இதே அதிமுக ஜெயலலிதா இருக்கு. உண்மையிலேயே ஒரு நாயை போய் ஒரு தொகுதியில் நிப்பாட்டி இதுக்கு ஓட்டு போடுங்கன்னா அந்த கட்சிக்காரன் அத்தனை பேரும் அதை ஓட்டு போட வைப்பான். அவன் வேற திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய நடந்திருக்கு. கடந்த முறை முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க, அவங்க ஏனிச்சத்தில் நின்னாங்க, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியலையா? இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? மாமக தமுக 2 சீட்டு நின்னாங்க, 2 பேர் ஜெயிச்சாங்க. எப்படி? உதயசூரியன் சின்னம் நின்னாங்க. அதெல்லாம் இல்ல, புதிய சின்னம் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் இல்ல, அந்த நிர்வாகிகள் நினைச்சாங்க. ஆனா நீங்க நினைக்க மாட்டேன், ஜெயிக்க மாட்டேன். இப்போ இது கை சின்னம் இருக்கு, கை சின்னம் வந்து புதுசா ஒண்ணு அறிமுகப்படுத்த வேண்டியது இல்லையா? அது காலங்காலமா உள்ள கட்சி தானே. அப்ப கை சின்னத்தில் நின்னவங்களும் போன வாட்டி எத்தனை எம்எல்ஏக்கள் தோத்தாங்க, நீங்க பாருங்க. அந்த விகிதாச்சாரம் எடுத்துங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 25 தொகுதி கொடுத்தாங்க, 18 தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல. அதான். அப்ப அந்த விகிதாச்சாரம் குறையுது பாருங்க உங்களுக்கு.
எங்க குறையுது? ஏங்க திமுக குறையுது சார் குறையுது. இருங்க சார், திமுக எத்தனை தொகுதியில போட்டி போட்டுச்சு, எத்தனை தொகுதியில ஜெயிச்சிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். 178 அதுல 125 25 அதாவது கடந்த தேர்தல்ல வந்து ஒரு அலை வீசிச்சு. தொடர்ந்து 10 ஆண்டுகளா அதிமுக ஆளுச்சு. கேளுங்க, அதான் கடந்த 10 ஆண்டுகளா அதிமுக ஆண்டுட்டு இருக்கும் போது ஒரு அலை வீசிச்சு. அந்த அலையில இதெல்லாம் சிலர் ஜெயிச்சதை தவிர திமுக வந்து எப்பவுமே தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தோக்கணும்னு சொல்லியே கஷ்டப்படுவோம். அதுவும் பாராளுமன்ற தேர்தலையும் கூட அப்படித்தான் செயல்படுவோம். இது குறிப்பா பாருங்க, திருமாவளவன் அண்ணன் நிற்கும் போது ஓட்டுகள்ல தான் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி, ஒரு விஷமத்தனத்தை திமுகவை தவிர வேற எவனுமே செய்ய மாட்டான். அவன் கூட்டணி கட்சியில இருக்கிறவன் ஜெயிக்கணும், ஜெயிச்சாலும் நம்ம கூட்டணிக்கு ஒரு பேரு, இந்த கூட்டணியில இவ்வளவு பேர் நின்னாங்க, இவ்வளவு பேர் ஜெயிச்சாங்கன்னு. ஆனா இவங்க மட்டும் திமுக மட்டும் தான் எவ்வளவு ஜெயிக்குதுன்னு பாப்பானுங்க தவிர திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் தோக்கணும்னு நினைப்பாங்க. உங்க கூட்டணி கட்சிகள் தோக்கிறதுக்காகவே உங்களுடைய கட்சிக்காரங்களா வேலை செய்வாங்களாமே. சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒரே ஒரு தேனி தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள்லாம் வெற்றி பெற்றுச்சு. தேனி தொகுதியிலும் கடுமையாக நானும் தேனி தொகுதியில் போய் கடந்த முறை வேலை பார்த்தேன். கடுமையாக தான் வேலை பார்த்தோம். ஆனால் அங்கே பணமழை பொழிஞ்சது. அங்கே வந்து முன்னாள் துணை முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் உடைய பையன் நின்றதுனால, ரெண்டாவது அவங்க அந்த சொந்த கேண்டிடேட்டு அவங்க சொந்த ஊர். இவர் கேண்டிடேட் வந்து EVKS இளங்கோவன் அங்கே போய் நின்றாரு. ஆனாலும் அந்த ஒரு 30,000 வாக்குகள். நீங்களே ஒரு முறை என்கிட்ட பதிவு செஞ்சீங்க, காங்கிரஸுக்கு வந்து பழைய 10 சீட் நம்ம கொடுக்க முடியாதியா, ஏன்னா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒருத்தரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கட்சியிலும் வந்து வேலை பார்க்குறான், காங்கிரஸ்காரையும் வளர்க்குறான். கதை சட்டை கசங்காம வருவான் போவான், அவ்வளவுதான். மூஞ்சியை மாத்திரம் வந்து காட்டுவாங்க. எவனும் மக்களை போய் பார்த்து ஓட்டு ஏயா திமுக காரன் காலில் விழுந்து ஓட்டு கேட்பாயா, இவன் அப்படியே கதை சட்டை கசங்காம அண்ணா இருக்கு ஏங்க இது அதெல்லாம் இப்பயும் நடக்குதுங்க. இப்பயும் நீங்க கிராமப்புறங்கள்ல போய் பாருங்க, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. சரிங்களா? அதனால நாங்க கூட்டணியில நிப்பாட்டினோம்னா நாங்க சின்னத்தை பாக்குறது இல்ல, எங்க கூட்டணி தர்மத்தை தான் நாங்க பார்ப்போம். அதனால எங்க கூட்டணியில இருக்கவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சாதான் எங்களுக்கு பெருமை. அது வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மனதில் ஒன்று நினைத்து வாயில் ஒன்று பேசக்கூடிய மனிதர் அவர். அதனால அவர் அப்படித்தான் பேசுவார். ஏன்னா அவர் எப்பயுமே வந்து கொஞ்ச காலமா வந்து திமுக வந்து இந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை பண்ணலைங்கிற கோபத்துல அவர் இருக்காரு. ஏற்கனவே நாங்க 10 பேரை விடுதலை பண்ணிட்டோம், இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே மீதம் உள்ளவங்களையும் நாங்க விடுதலை பண்ணிடுவோம். அந்த கோபம் அவருக்கு தீராத வடுதான் அது. அதனால முதல் சந்தோஷப்படுற ஆளு சொல்றீங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு விடுதலை பண்ணுவோம்னு என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன உத்தரவாதம்? திமுகவை வந்து நம்பவே முடியாதுங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே நீட்டை ஒழிச்சிடும்னு சொன்னாங்க. இப்போ 2வது வந்து நீட்டு கையெழுத்து வாங்கிட்டு சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வாங்கின கையெழுத்தெல்லாம் இப்போ குப்பலை தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது 8 வழிச்சாலையை கட்டுமே எதிர்த்தானுங்க. இப்ப அதே 8 வழிச்சாலையை அகல சாலையா வந்து மாற்றி கொண்டு வரானுங்க திட்டத்தை. பரந்தூர் விமான நிலையத்துக்கு தொடர்ந்து 250 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மேல்மா சிப்காட் விஷயத்துல விவசாயிகள் போராடிட்டு வராங்க. குடிநீர்ல வந்து மரத்தை கலந்த விஷயத்துல வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம இருக்காங்க. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காவலரே வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு. அதாவது நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நேசப்பிரபு நெறியாளர் இது செய்தியாளர் தாக்கப்பட்டதுக்கு ஒரு காவலரே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சியா இருந்ததுன்னா நல்லா இருப்பாங்க. ஆளுங்கட்சியா மாறினாங்கன்னா மக்கள் விரோதமா என்னென்ன செயல்படுமோ அதையும் செய்வாங்க. இப்போ வட தமிழகத்துல பாக்குறோம், நிகரான செல்வாக்கு கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்கள் வந்து அஇஅதிமுக பக்கம் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பாரதிய ஜனதாவுடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை எப்படி? பாட்டாளி கட்சியோட முடிவு எப்படி இருக்கும்? அதோட இம்பாக்ட் ஏற்படுத்துமா? இல்ல, பாட்டாளி கட்சி அதிமுக கிட்ட போறதுதான் 90-99% வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலாம். பாஜக கூட கூட்டணி வைக்கலாம். பாஜக கூட ஏங்க திருமாவையும் சொல்றேன் பாமக ஏன்
ஒரு விஷயம் கூட சொல்லிருக்கீங்க, அவர் தலித்துக்கான தலைவர் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லிருக்கீங்க. ஆமா, நான் அவர் எப்படி அவர் நல்ல மனுஷன், அது வேற விஷயம். திருமாவளவன் அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்துக்காக ஒரு எழுச்சிக்காக தானே இவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அந்த மக்களுக்காக பாருன்னா அந்த மக்களுக்காக மட்டும் கஷ்டப்படு, அப்படிதானே அர்த்தம். அப்ப நீங்களும் வந்து ஒரு விதமான சாதி, அதாவது அரசியல் சாதியை வந்து நீங்க அவர் மீது திணிக்கதான் செய்றீங்க. அவரை வந்து பொது நீரட்டத்துல கலக்க செய்யுங்க. அப்பதானே சாதியை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து விடுதலை சிறுத்தையை பட்டியலின மக்களுடைய கட்சியாவே அது பாக்குறீங்கன்னு சொன்னா அது எந்த வகையிலும் நியாயம் நீதின்ற. அப்போ RSS பாஜக எந்த சனாதனத்தை பின்பற்றாலும் நீங்க இப்போ நவீன டிஜிட்டல் சனாதனத்தை பின்பற்றீங்க அரசியல்ல. இது எந்த வகையில் நியாயம்? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் அவங்க அதிமுக கிட்ட போவாங்க, இல்ல பாஜக. அதாவது ராமதாஸ் அவர்களை பார்த்து உங்களால சொல்ல முடியலையே அவர் வன்னியர்களுக்கான தலைவர் எல்லாம் கிடையாது, அவர் சமூக நீதிக்கான தலைவர் எல்லாம் கிடையாதுன்னு உங்களால சொல்ல முடியலையே, என்ன உங்களுக்கு நெருக்கடி ராமதாஸ் அவர்களை பார்த்து சொல்றது? இல்ல, ராமதாஸ் வந்து ஒரு நல்ல மனிதன், ஒரு சமூக நீதிக்கான ஒரு தலைவரை தான் உடனே டார்கெட் அட்டாக் பண்றீங்க. அவர் வந்து தலைவர்லாம் பார்க்க முடியாதுன்றீங்க. ராமதாஸ் பற்றி உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியல உங்களால. ஏன் சொல்ல முடியல? என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க ராமதாஸ் பத்தி என்ன வேணும் கேளுங்க, சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் வன்னியர்களுக்கான தலைவரா? ஆமா, என்ன சொல்றேன், வன்னிய சமூகத்துக்கு ஒரு சிறந்த தலைவரா ராமதாஸ் இருக்காரு, டாக்டர் இருக்காரு. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையிலும் பொது சமூகத்துக்கான ஒரு சிறந்த நபர் தான். ஆனாலும் இந்த தமிழ் சமூகம் அவரை ஒரு சாதி தலைவரை தான் பாக்குது. அவங்க சமுதாயத்துக்கு தனியா 10.5 இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டு ஃபைட் பண்ணாரு. அவங்க பர்டிகுலர் அவங்க சமுதாயத்தை தானே கேட்டாரு. அன்புமணியும் தானே சேர்ந்து கேட்டாரு. அப்புறம் என்ன, அன்புமணி வந்து பொதுத்தை பாக்குறாரு. ஏங்க, உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சா ஒண்ணு பேசுவீங்க, பிடிக்கலைன்னா ஒன்னு கொட்டி கவிழ்த்துவீங்க. சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. அவங்களுக்கு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது இல்லைங்க. எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? 10.5 அவங்களுக்கு போயிட்டா எப்படி கிடைக்கும்? ஒரு தட்டுல பலகாரம் வச்சிருக்கோம், இவங்களுக்கு உண்டான பங்குன்னு இவங்களை எடுத்துக்கிட்டா மீதி இருக்கிற பங்கு வந்து அப்ப அவருக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிட்டாரு. 4 பேருக்கு உண்டான ஏத்துக்கிட்டாரு பலகாரம். அதே மாதிரி நான் 2 பேருக்கான ஏத்துக்க போறேன், நான் 3 பேருக்கு உண்டான பலகாரம் ஏத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப அவருடைய அந்த 10% இடஒதுக்கீடை ரெகக்னைஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா மற்ற சாதி இதுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான அவசரப்படாதீங்க, தேவையானதை வந்து என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா போக போகுது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கோருவது என்னதோ அதை விட அது வன்னிய மக்களுக்காக கோரிக்கை வச்சாலும் அது பொது மக்களுக்கான ஒரு கோரிக்கையா தான் நீங்க பாக்கணும். நீங்க அவருக்கு மட்டும் கொடுத்துட்டு அவரு அந்த தனி இடத்துக்கு அவங்கள மட்டும் கொடுத்துட்டு மற்றது அப்படியே இருந்துட்டு கூட்டாஞ்சோரா தின்னுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நிச்சயம் அது ஒரு பிரிப்பாங்க, அதை பிரிச்சு அதுக்கு உண்டான எல்லாருக்கும் கொடுக்கதான் செய்வாங்க. இல்ல, நாம வந்து ராமதாசு திருமாவளவனை பத்தி பேசுறது, திருமாவளவன் ராமதாஸை பத்தி பேசுறது நான் பொது தளத்துல உட்காந்து விமர்சனம் பண்ண கூடாது. நீங்க ராமதாஸை மட்டும் டாக்டர் ராமதாஸ் ஐயா பத்தி மட்டும் கேட்டீங்கன்னா விமர்சனம் பண்ணுவேன். அதே மாதிரி திருமாவளவனை பற்றி மட்டும் கேட்டா விமர்சனம் பண்ணுவேன். 2 பேர் பேசுறத வச்சு விமர்சனமா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு நான் நோ பதில் தான் எனக்கு. ஏன்னா அது அவங்க ஏன்னா கேளுங்க, ஏன் உகந்தவர் அற்றவர்னு சொல்றீங்க நீங்க? இல்ல சார், ஒரு சமூகத்தை பார்த்து நாடக பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே குரல் தானே ஆர்எஸ்எஸ் வந்து வட மாநிலத்துல லவ் ஜிகாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன், அது திருமாவளவனுக்கும் ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய நீண்ட கால ஒரு பிரச்சனைகள் புரியுதுங்களா? 2 பேருமே வந்து திருமாவளவன் ராமதாஸை திட்டுறதுனா திருமாவளவனுக்கு அரசியல் இல்லை, ராமதாஸ் திருமாவளவனை திட்டுனா ராமதாஸுக்கு அரசியல் இல்லை. அதனால அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாதான் அரசியல். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. கடந்த ஒரு மீட்டிங்ல கூட சொன்னாரு, ராமதாஸ் அவர்கள தேவையில்லாம விமர்சனம் பண்ணாதீங்க, விமர்சனம்ல கூட்டு வச்சு நானே கண்டிப்பா அவங்களுக்கு பதிலா பேசாதீங்க, தவிர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்களே சொல்றீங்க அவர் விமர்சனம் பண்றது பண்றீங்க, அப்ப விமர்சனம் பண்றாருன்றீங்க, அப்ப எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க? நான் வந்து கேளுங்க, விமர்சிக்க வேணாம்னு ஒரு நீங்க டாக்டர் ராமதாஸ் பத்தி கேட்டீங்க சொன்னேன், அன்புமணி ராமதாஸ் பத்தி கேட்டீங்க சொன்னேன். இல்ல, அவர் தமிழக மண்ணுக்கு உகந்தவரான்னு கேக்குறேன். ஆர்எஸ்எஸ் அடிபணிச்சிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, யார் சொன்னா? திருமாவளவன் அவர்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல பாஜக இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன் அப்படின்னு வலுவா சொல்றாரு திருமாவளவன். கேளுங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. தலித் மக்கள் இருக்கிற
ஏரியாவில் கூட பிள்ளையார் சிலை வச்சு அந்த பிள்ளையார் சிலை மூலியமா முஸ்லீம் தெருவுக்கு கொண்டு வந்து கலவரம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா வன்னியர் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய எந்த பகுதியில பிள்ளையார் சிலையை இந்த வரையிலும் நீங்க பார்க்க முடியாது. அந்த பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போய் கலவரம் பண்ண ஒரு வரலாறையும் நீங்க பார்க்க முடியாது வன்னியர் மக்கள். நீங்க அதெல்லாம் பாருங்க. நீங்க டாக்டர் ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கலாம். எங்கிட்ட கேட்டீங்கன்னா 2 பேரும் சிறந்தவர்கள் தான் சொல்லுவேன் நான். அதை டாக்டர் குறைச்சு மதிச்சிட மாட்டேன், அதே மாதிரி திருமாவளவனை கேவலப்படுத்தவும் மாட்டேன். 2 பேரும் குறைச்சு மதிச்சுட்டு பேசக்கூடிய நபர் நான் இல்லை. 2 பேரும் இந்த தமிழ் மண்ணுக்கு சிறந்த தலைவர்களாக தான் நான் பார்க்குறேன் நான். ஆனாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த திராவிட கட்சிகளால் என்னாச்சு, 2 பேருக்கு சாதி சாயம் பூசப்பட்டு இன்னைக்கு சாதி சங்க தலைவர்களாக மாற்றப்பட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, ராமதாஸ் தான் அப்படி சொல்றீங்க, திருமாவளவன் அந்த அளவுக்கு ஏறி அடிக்கிறார் நீங்க சொல்ற மாதிரி. ஏன் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைக்கு 2 தொகுதி தனி தொகுதி, ஒரு தொகுதி பொது தொகுதியாக கொடுத்தது இன்னைக்கு விமர்சனமே இல்லை. திரு காமாட்சி, இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் பாஜகவுடனோ அல்லது அதிமுக 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணி உறுதியாயிடுச்சு விசிகாவோட. விசிகா இருக்க இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல அதிமுகவோ அல்லது பாஜகவோ இந்த 2 கூட்டணியில ஏதாவது அங்க வச்சாங்கன்னா இது தேர்தல் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்னும் இருக்காது. திமுக இம்பாக்ட் இருக்காது. 40 திமுக என்ன 45 இல்ல 5 எதுன்னு ஆப்கானிஸ்தான் பக்கத்து நாடு இருந்து கடன் வாங்கிக்கலாம். இல்ல பாகிஸ்தான்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம். அதான் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நிப்பாட்டுவோம். பிடிச்சாலே கூடாது. 40 தொகுதி 20 தொகுதி இல்ல. ஒரு முதல் பேசுனதே ராமதாஸுக்கு 10.5% கொடுத்தாச்சுன்னா மீதம் இருக்கிறதுல எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய சதவீதம் எவ்வளவு சதவீதம் இருக்கு, சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். என்ன பண்ண முடியும்? மொத்தம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 118 ஜாதி இருக்கு எம்பிசில. 118 ஜாதி. 118 ஜாதியில மொத்தம் 29% தான் இருக்கு எம்பிசி சீட்டு. இந்த 29ல 10.5 போனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு? 10.5 போயிட்டா 29ல 10.5 போயிடுச்சுன்னா இது 19.2 இருக்கு. இந்த 19.2 எத்தனை கட்சி, எத்தனை ஜாதி பிரிக்கணும்? 117 ஜாதி பிரிக்கணும். இந்த 117 ஜாதிக்கு ஒரு 0.1 வருமா? அதுல நாடார் சமூகம், தேவர் சமூகம் கதையெல்லாம் விடாதீங்க. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. நீங்க சொல்றது கணக்கெடுப்பு பாரு. இதெல்லாம் அதத்தான் சொல்றேன். இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சு. அவங்களுக்கு ஒருவேளை அதிமுக கூட்டணியில இப்ப அதான் கிட்டத்தட்ட சொல்லிட்டு வராங்க செய்திகள்ல, அதிமுக கூட்டணி தான் உங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கிடைக்கும். எங்களுக்கு டஃப் ஃபைட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க இங்க வந்தாலும் சரி, அங்க போனாலும் எங்க போனாலும் அவங்களுக்கு வேணா ஏதாவது அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வசதி கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாருங்க, உண்மையிலங்க இந்த வாட்டி பாருங்க, நீங்க திமுக உள்கூத்து பண்ணி, ஏன்னா இவங்க என்ன சொன்னா, அடுத்த முறை கேட்டா 2 கொடுத்தா அதே ஜெயிக்கல இல்லை நீங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே உள்கூத்து பண்ணி தோக்கடிக்க செய்வாங்க கூட்டணி கட்சி. ஏங்க, நான் வாயில நல்லதை பேசுங்க. பாவம், அவரு கஷ்டப்பட்டு அவர் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களால 100க்கு 100 நாங்க அவருக்கு கடுமையா வேலை செய்வோம். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது எங்களுடைய முழு கடமை. சரியா? ஆகையினால இந்த தேர்தலில் அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இதே எடப்பாடி தான் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதனால அவங்க பாரதிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போவாங்க. அவங்களோட தான் தேர்தல் கூட்டணி அமையும். வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பண்ண முடியாதுங்க. என்னன்னா அதெல்லாம் ஜாதி பார்த்து ஓட்டு போடுற காலம்லாம் மலையேறிடுச்சு. அதெல்லாம் இப்ப எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. நாங்க பொது தொகுதினா அவரே 2+1 கேட்டாரு. நாங்க 1 இல்ல 2 கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். ஜாதி கேட்டதானே கொடுத்துருக்கு. அறிவு கேட்டதானமா பேசுறீங்க எல்லாருமே. ஏன் உங்களுக்கு இந்த மூல கலைக்கு போச்சா? அவரு சும்மா இது அதான் கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அது நாங்க கொடுக்கல. 2 சீட்டு கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். அது இன்னொரு தொகுதியை நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பொது தொகுதி கேட்டாரு இல்லையா, இன்னொரு தொகுதி, அதுதான் சிக்கல். உங்களுடைய இருவருடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.